வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து தேங்காய் சாதம் பார்க்க போகிறோம். இந்த கோகோனட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள் நான் வந்து இன்னைக்கு 1.5 கப் போல் பொன்னி அரிசி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா 1/2 hour போல் வாட்டரில் சோக் பண்ணி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 cups ஆஃப் கோகோனட் மில்க் எடுத்திருக்கேன். 1 cup வாட்டர் எடுத்திருக்கேன். ஏன்னா 1 கப் அரிசிக்கு வந்து 2 கப் தண்ணி சேர்ப்போம். நம்ம அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3/4 ரேஷியோ வந்து நம்மளுக்கு கோகோனட் மில்க் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1/4 ரேஷியோ வந்து நம்மளுக்கு தண்ணி இருக்கணும். ஸோ அந்த ரேஷியோவில் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். புதினா சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு எடுத்திருக்கேன். இஞ்சி விழுது 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். நறுக்கிய பூண்டு 10 பல் நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்திற்கு ஏற்ப தாளிக்க வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் எடுத்திருக்கோம். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து 3 போல் சைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பிரிஞ்சி இலை 1, பட்டை கொஞ்சம், ஏலக்காய் கொஞ்சம் எடுத்திருக்கோம். உப்பு தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ் பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து நான் தேவைக்கேற்ப கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா ஈட்ட அடித்து இதில் வந்து நம்ம தாளிக்கு எடுத்து வச்சிருந்த இந்த பே லீஃப், கார்டமம், சின்னமெல்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நறுக்கி எடுத்து வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். நம்ம நறுக்கி எடுத்துருக்கிற பூண்டு சேர்த்துடலாம். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் கலர்லேருந்து கொஞ்சம் கலர் டோன் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற பச்சை மிளகாயை ஆட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இஞ்சினுடைய அந்த ரா ஃப்ளேவர் சொல்லுவாங்களா, அந்த ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா இலையை சேர்த்துடலாம். ஸோ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சோக் பண்ணி எடுத்து வச்சுருந்தா இந்த ரைஸை வந்து நம்ம எண்ணெயில் நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணிடலாம். ஸோ எண்ணெயில் நல்லா நம்மளுக்கு வதங்கட்டும். அரிசி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்து வச்ச தேங்காய் பால் சேர்த்துடலாம். 3/4 கப் வந்து நம்ம தேங்காய் பால் தான் சேர்க்கணும். 1 கப் ரைஸுக்கு வந்து 3/4 கப் தேங்காய் பால் விடணும், 1/4 கப் தண்ணி விடணும். நான் வந்து இன்றைக்கி 1.5 கப் போல் ரைஸ் எடுத்துருக்கேன், 2 கப் போல். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 2 கப் தண்ணி விடுறேன். 2 கப் 1 கப் தண்ணி, 3 கப் பால் விட்டுடலாம். தேங்காய் பால் விட்டாச்சு நம்ம. ஸோ 1க்கு 2 கப் அதான் நம்மளுக்கு மெஷர்மெண்ட்டு. அதில் வந்து 1.5 கப் தேங்காய் பால், 1/4 கப் தண்ணி விடணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நம்ம தண்ணீர் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டோம். இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பால் வந்து கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம். மிதமான தீயில வச்சுட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் பிரியாணிலாம் தம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு 15 minutes போல் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். மிதமான தீயில வச்சாச்சு. கொத்தமல்லியை சேர்த்துட்டு நம்ம பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ ஒரு 15 minutes போல் அப்படியே இருக்கட்டும். ஸோ பாருங்கள், 15 minutes போல் தம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ரைஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு தேங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்ப சுவையான கோகோனட் ரைஸ் உங்களுக்காக வேண்டி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். மறக்காமல் இந்த கோகோனட் ரைஸை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.